ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீல் பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த 2009 எண்டிலிருந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல என்ன நடந்துட்டு இருந்தது, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஓகே, இந்த ஜோன்ல இருந்து நோட் பண்ணுங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணுங்க. ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது பாருங்க. இங்கிருந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது என்னது ஆக்சுவலா? புதுசா ஹையர் ஹை வந்துட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்டுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஓகே, இங்கே தெரியுது பெருசா பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ண முடியாம செல்லர்ஸ் தான் அதிகமா இருக்காங்கங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்க முடியுதா? பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தாலே தெரியுதா? ஓகே, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெண்ட் லைன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணி விடுறோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்கிற விஷயம் புரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் தெரியுதுங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி ஹேம்பருங்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக் தெரியுதா இந்த இடத்துல? இந்த கேண்டில் ஸ்டிக் வந்தாலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல வந்தாதான் வேலிட். ஓகே, இதெல்லாம் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் இடத்துல பார்க்க முடியுதா? ஓகே, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா புதுசா பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகே, பிரைஸ் ஆக்ஷன்ல இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து புதுசா லோ வச்சதா? இந்த லோ எப்படி இருக்கு? ஆல்ரெடி வந்த லோவை பிரேக் பண்ணிருக்கு. இதுதானே பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட். இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா இந்த ஒரு பாயிண்ட்ல? ஓகே, இங்கிருந்து இதை பிரேக் பண்ணிட்டு புதுசா லோ வச்சு லோ வச்சது திருப்பி என்ன ஆயிருக்கு? நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஓகே, இது வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு. புதுசா ஒரு லோ வைக்கலாம்னு எதிர்பார்ப்போமா? இங்க என்ன நடந்திருக்கு? எவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ல இறங்கி வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசா லோ வச்சுட்டு வந்து இருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? எப்படி பார்த்தீங்கன்னா லோ வச்சுட்டு வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல என்ன நடக்கும்? பிரைஸ் பார்த்தீங்கன்னா கீழ போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? இதே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருது. பாருங்க, இங்கிருந்து பிரேக் ஆயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அப் சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இங்க என்ன இருக்கு? ட்ரெண்ட் அப்பவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்கா? ஓகே, இங்க என்ன இருக்கு? இங்கேயும் சேம் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு லோ. எவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன். ஆக்சுவலா பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட். அத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வைங்களேன், தெளிவா புரியும். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். அப்ப இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அழகா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர மாரி வந்திருக்கா டவுன் ட்ரெண்ட். அதே மாரி இங்க அப் ட்ரெண்ட் பார்த்தோம். எப்படி ஸ்டெப்ஸ்ல ஏறி போன மாரி இருக்கா? அப்ப ட்ரெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50% கேம் ஓவர் தான். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுன்னு ஏன் நிறைய பேர் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். ஓகே, அப்ப இங்கிருந்து என்ன இருக்கு? புதுசா லோவஸ்ட் வந்திருக்கா? பாருங்க, இங்கெல்லாம் லோவஸ்ட் வந்தது. எகைன் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா? பையிங் பிரஷர் இருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து என்ன ஆகுது? ட்ரெண்ட் வந்து அப்சைட் போக ட்ரை பண்ற விஷயத்த பார்க்க முடியுதா? ஓகே, நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, எகைன் ட்ரெண்ட் வந்து அப்சைட் போக சான்சஸ் இருக்கு. புதுசா பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் இந்த ஹைக் போற சான்சஸ் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, ஏன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் வந்து அப் சைடுல ஆயிட்டு இருக்க விஷயத்த பார்க்கலாமா? ஓகே, இங்கிருந்து புதுசா ஹை ஃபார்ம் பண்ணது. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எகைன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா போயிருக்கா? எகைன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலா போயிருக்கா? அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் டாப் பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கா? டபுள் டாப் ஃபார்ம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? செல்லிங் பிரஷர் நடக்கும். ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆனாலும் செல்லிங் பிரஷர் நடக்குமா? இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ஜ் பேட்டர்ன். இந்த வெட்ஜ் பேட்டர்ன் என்ன ஆயிருக்கு? இந்த பிரேக் டவுன் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? பிரேக் டவுன் ஆனா என்ன என்ன அர்த்தம்? திருப்பி இங்கிருந்து புதுசா ஹை ஃபார்ம் பண்ணது. ஒரு லோ வச்சிருச்சா? இந்த லோவ பிரேக் பண்ணி அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இங்க புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டே போயிருக்கா? எகைன் நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன? இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா முன்னாடி. ஏன்னா இந்த பாயிண்ட்ட பிரேக் பண்ணா திருப்பி என்ன வரைக்கும் எது வரைக்கும் வரலாம்? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாமா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா மட்டும். இங்க என்ன ஆயிருக்கு? எகைன் அவன் ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்றான். பாருங்க, ட்ரெண்ட் ஆய முடிஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆக முடியலையா? அப்ப என்ன ஆகுது? திருப்பியும் டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தெளிவா தெரியுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுங்களா?
எவ்வளோ அழகா ஒர்க் ஆயிருக்கு இந்த இடத்துலன்னு பார்த்தீங்களா? புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு லோவா ஃபார்ம் பண்ணிட்டே வரேன்னா, ஓகே. நமக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குது. என்னன்னா, நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது, இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது, இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. மொத்தம் 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த 3 பாயிண்ட் டிராக் பண்ணி நான் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்றேன். ஓகே. அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தா செல் ஆகுறான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது என்னால. அப்ப நான் என்ன எதிர்பார்ப்பேன்? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. எது வரைக்கும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? இது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா மூவ் ஆக சான்சஸ் இருக்கா? ஓகே. இங்க என்ன ஆயிருக்கு? அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல பிரேக் அவுட் ஆயிருக்க விஷயத்தையும் பார்க்க முடியுதா? ஓகே. அங்கிருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் ட்ரெண்ட் ஆகணுமா? இங்கிருந்து பாருங்க. ட்ரெண்ட் ஆக முடியல. டபுள் டாப் ஃபார்ம் ஆனதா? வரும்போது பார்த்தீங்கன்னா, சேம் சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் ஜோன பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணா அப்படின்னா என்ன ஆகும்? புதுசா பார்த்தீங்கன்னா லோ வைக்குமா? இங்கேயே நமக்கு தெரியுது பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா செல்லர்ஸ் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா, இப்படி லோ ஃபார்ம் ஆகும். எப்படின்னா இங்கேருந்து ஒரு லோவா, திருப்பி ஒரு லோவா, எகைன் பார்த்தீங்கன்னா புல் பேக் போயிட்டு கீழ வரும்போது புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்ணணுமா? ஃபார்ம் பண்ணல. எகைன் போயிட்டு வரும்போது ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் இருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? டபுள் பாட்டம் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் 2மே இருக்கு. இந்த விஷயத்துல புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இங்க எப்படி ட்ரிபிள் டாப் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து அதிகமா இருந்தாங்களோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரிபிள் பாட்டம் வந்திருக்கா? வந்தாங்கன்னா பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 2 பாயிண்ட் கிடைக்குது. மார்க் பண்ணி டிராக் பண்றேன். இப்ப இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஃபர்தரா எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போற சான்சஸ் இருக்கா? இது என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் ட்ரெண்ட் கன்டினியூஷன். எகைன் இந்த இடத்துல ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகி போயிட்டு இருக்கா? ஓகே. ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும்போது எகைன் புல் பேக் வந்தது. எகைன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? புதுசா லோ ஃபார்ம் பண்ண முடியல. ஆல்ரெடி வந்த சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் பழையபடி பார்த்தீங்கன்னா இதே சப்போர்ட் தான். என்ன ஆயிருக்கான்? இத வந்து பிரேக் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி ட்ரெண்ட் லைனுக்கு போயிடுவா. அப்போ இந்த விஷயம் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, நமக்கு இங்கேயே தெரியுது. இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அப்ப இதுக்குள்ள இன்டர்னலா எப்படி நடந்திருக்குங்கிற விஷயத்த பிரைஸ் ஆக்ஷன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்குங்கிற விஷயத்த பார்த்தீங்களா? இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுதா? இங்க வந்து நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? இந்த கேண்டில்லே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? வால்யூமோட எப்படி பிரேக் ஆயிருக்குங்கிற விஷயம். இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா தெரியும். வால்யூமோட பிரேக் ஆயிருக்கா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. செல்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பையர்ஸ் வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, இங்க பை பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? செல்லர்ஸ விட அதிக பவர் இருக்கு. பையிங் பவர் இந்த இடத்துல. ஓகே. பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்திருக்கா? ரீடெஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன தெரியணும்? இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? ஏன்னா, நமக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலான்னு. இவன் எப்படி வந்திருக்கான்னு தெரியுதுங்களா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கானா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். ஓகே. இவ்வளோ தூரம் வந்துட்டு, எகைன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆனா குளோசிங் உள்ள தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்லர்ஸ் இருக்காங்க. ஏன்னா, புதுசா அவனால ஹை ஃபார்ம் பண்ண முடியல. செல்லர்ஸ் இருக்காங்கங்கிற விஷயத்த இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே. அங்கிருந்து என்ன நடக்குது? திருப்பியும் புதுசா ஒரு லோ விக்குது. எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு புதுசா ஒரு லோ. எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு புதுசா ஒரு லோ. எகைன் இவ்வளோ தூரம் போகுது ட்ரெண்ட் ஆயிட்டு. இதான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பிரேக் ஆக கிடையாது. பிரேக் ஆகாம பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு? அங்கிருந்து எகைன் செல் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. எங்கெங்க பாயிண்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 2யுமே பார்த்தீங்கன்னா நான் டிராக் பண்ணி விடுறேன். அதே மாரி இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 2 பாயிண்ட்டுமே நான் மார்க் பண்ணி டிராக் பண்ணி விடுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுதா? பிரைஸ் ஆக்ஷன்ல. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? இங்க என்ன ஆயிருக்கு? ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, சேம் இதே சப்போர்ட் வர வரைக்கும் சான்சஸ் இருக்கா? ஆனா இங்க என்ன ஆயிருக்கு? மேல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் குடுத்துருக்கா? பிரேக் அவுட் குடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? பண்ணிட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் பாட்டம் ஃபார்ம் ஆயிட்டு பாட்டம் அவுட் ஆயிருக்கா? பாட்டம் அவுட் ஆன உடனே கன்டினியூவா பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? ஆனா இது எதோட மூவ்? இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்போ இந்த மூவ்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா, கம்பல்சரி என்ன தெரியணும்னா, பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே தெரியணும். பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து நீங்க தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்க பட்சத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே புரியும். இப்ப நான் இத வந்து டே டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஜோன்ல என்ன ஆயிருக்குன்னு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பாட்டம் தெரியுது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இங்கிருந்து நான் இந்த 3 பாயிண்ட்ட ட்ராக் பண்ணி மார்க் பண்ணி விடுறேன். ஓகே. இங்கேயே பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிற விஷயத்த பார்க்க முடியுதா? பிரேக் அவுட் ஆயிட்டு என்ன ஆகுது? அகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ட்ரெண்ட் பாருங்க எப்படி மூவ் ஆயிருக்குன்னு. இங்கேயும் டைரக்ட் நல்லா பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மூவ் குடுத்துருக்கா?
எகைன் இந்த இடத்துல நமக்கு செல்லர்ஸ் கண்ட்ரோலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா இவனால இவ்வளோ தூரம் ஹை ஃபார்ம் பண்ணவன் என்ன ஆயிருக்கணும், ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு இன்னும் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணுமா? இங்கே என்ன ஆகுது, இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கான ப்ராஃபிட் புக்கிங். சில பேர் இங்கே வாங்கியிருப்பாங்க, இங்கே வாங்கினவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜோன்ல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக். ஓகே, திருப்பி என்ன ஆகுது, இந்த புல் பேக் வருது வந்துட்டு எகெயின் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா புல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா, ஃபார்ம் பண்ண முடியாமல் என்ன ஆகுது, திருப்பியும் டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? அப்போ செல்லர்ஸ் தான் டபுள் டாப் வந்தது அப்படின்னா நெக் பாயிண்ட் இது. நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், திருப்பி பார்த்தீங்கன்னா இதே சப்போர்ட் ஜோனுக்கு வரலாமா? இங்கே என்ன ஆயிருக்கு, நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிருக்கா பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிட்டு இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிட்டு புதுசா அந்த லோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு எகைன் போகும்போது என்ன இருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்க விஷயம் பார்க்க முடியுதா? ஏன்னா இது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன்னா இந்த ரேஞ்சை விட்டு எங்கேயாவது வெளில போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா போக கிடையாதா? இங்க என்ன இருக்கு, இந்த ரேஞ்சை விட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோசிங்கும் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா செல் ஆயிருக்கா? இதை வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன இருக்கு, வீக்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோசிங் வந்து உள்ளதா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? அப்போ இதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது, என்னது, ஹையர் டைம் ஃப்ரேம் ஹை அக்யூரசி. அதையும் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் உள்ள இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுறானா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். இங்கிருந்து இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் ஜோன் தான் எடுத்திருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ட்ரெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திருப்பி என்ன எதிர்பார்க்கலாம், திருப்பி ட்ரெண்ட் ஆகுதாங்கிற விஷயத்த பார்க்கணும். ட்ரெண்ட் ஆகாம இதுதான் பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகக்கூடாது. இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதே சப்போர்ட் தான். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளேயே இந்த ஜோன்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, க்ளோசிங் உள்ள வந்துச்சு அப்படின்னா? இல்ல இது பிரேக் அவுட் ஆயிட்டு புதுசா பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை வந்து பிரேக் ஆயிட்டே போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரெண்ட் வந்து அப் சைடு மூவ் ஆக போகுது. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடு இருக்குங்கிற விஷயத்த இந்த ஒரு ஜோன்ல புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, புதுசா பார்த்தீங்கன்னா ஹை வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வைக்க முடியாம டபுள் டாப்போ ஆர் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பாயிண்டோ பிரேக் ஆச்சுங்கிற பட்சத்துல வந்து என்ன ஆகும், ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே வரும். அப்போ இந்த இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்னங்கிற விஷயம் இதில் புரிஞ்சுக்க முடியுங்க அவங்களால. இது என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷனில் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சார்ட் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, பையர்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, செல்லர்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.